யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. நேற்று தியானத்தின் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நேற்று தினத்துல பார்த்தோம், அந்த 38 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெரிய வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை இயேசு வந்து சந்தித்து சொஸ்தமாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கப்புறம் அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். நேற்று தினத்தில் அதை தியானித்தோம். இங்கு சொல்லப்படுகிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனுஷனுக்கு எதிர்பாராத நேரத்தில் இயேசு வந்து அவனுக்கு உடனடியாக சுகத்தை கொடுத்தார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவன் காத்திருந்த காலம் வெகு காலம். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்ட சமயமோ வெகு சீக்கிரமாக உடனடியாக பெற்றுக்கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க யோசிக்கலாம், நான் எப்பொழுதுமே காத்திருக்கணுமா? எவ்வளவு காலம் காத்திருப்பது? எல்லா விஷயத்திலும் எனக்கு தாமதமே ஆகிறது, எல்லா விஷயத்துக்கும் நான் காத்திருக்க வேண்டியதா இருக்குது என்று நீங்க யோசிக்கலாம். காத்திருக்கிற காலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத விதத்துல கர்த்தரால் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த மனுஷனை குணமாக்கினார். அதே போல உங்களுக்கு வேண்டிய சுகத்தை தருவார், உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை தருவார். நீங்க எந்த ஜெபத்துக்காக ஜெபித்து ஒரு அற்புதத்தை காத்திருக்கீங்களோ, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் உடனடியாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை போல உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். நாங்கள் காத்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் எந்த நேரத்திலும் நீர் எங்களை வந்து சந்திக்க வல்லவர், எந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.